ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் தலைநகர் சென்றிருக்கிறார் ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து கடந்த 2 நாட்களாகவே அங்கு பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையேயான அந்த துப்பாக்கி சூடு சண்டை தீவிரமடைந்துள்ளது. பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்து அவர்கள் மீது என்கவுண்டரை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்திய ராணுவத்தினுடைய தலைமை தளபதி உபேந்திர திரிவேதி ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகருக்கு சென்றிருக்கிறார். அங்கு கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். பாதுகாப்பு தற்போது எப்படி இருக்கிறது, அங்கு நிலவும் தற்போதைய சூழல் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அவர் ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து ஆய்வு செய்து வருகின்றார். 15ஆண்டு கமாண்டோ படையினர் அங்கு நிலவக்கூடிய தற்போதைய சூழல், குறிப்பாக பயங்கரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டை தற்போது எப்படி தீவிரம் அடைந்துள்ளது, அதே போல இன்று அதிகாலை பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லை கட்டுப்பாடு கோட்டு அருகே நடைபெற்ற துப்பாக்கி சூடு, அதற்கு இந்திய ராணுவத்தினுடைய பதிலடி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தெல்லாம் அவருக்கு எடுத்துரைத்திருக்கின்றனர். மேலும் எங்கெங்கெல்லாம் பயங்கரவாதிகள் அங்கு காஷ்மீரிலே பதுங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தங்களுக்கு உளவுத்துறையிடமிருந்து தகவல் கிடைத்துள்ளது. அவர்களை சுற்றி வளைப்பதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ராணுவ அதிகாரிகள் ராணுவத்தினுடைய தலைமை தளபதி உபேந்திர திரிவேதிக்கு எடுத்துரைத்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.